கேப்டன் அமெரிக்காவின் மகன் ஒரு ரெட் ஸ்கல் ஆனார். பிப்ரவரி 1945 ஒரு இரவு ஸ்டீவ் ரோஜர்ஸ் மற்றும் அவரது காதலி கெயில் ரிச்சர்ட்ஸ் தங்கள் கடைசி இரவை ஒன்றாக கழித்தனர். 4 மாதங்களுக்குப் பிறகு கெயில் கர்ப்பமாக இருப்பதை கண்டுபிடித்தாள். ஐஸ்லாந்தில் கேப்டன் அமெரிக்கா இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களின் மகனை ரகசியமாக வைக்க அரசாங்கம் முடிவு செய்தது. 1946 கெயில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அரசாங்கம் அவனை ஒரு இராணுவ தளத்தில் வைத்து பராமரிக்க அழைத்துச் சென்றது. அவரது தந்தையைப் போலவே ஒரு சூப்பர் சொலடா ஆவதற்கு பயிற்சி அளித்தது. சிறுவன் தன் தந்தையை விட வலிமையாகவும் திறமையாகவும் வளர்ந்தான். அவன் இராணுவத்தினருடன் தங்கியிருந்தாலும் வெளியேற விரும்பும் எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. அவனை கண்காணித்தவர்கள் அவன் இயல்பாக இருக்கிறான் என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் தனது தந்தையைப் போல் சிறந்தவனாக இருக்க முடியாது என்று உணர்ந்தான். ரகசியமாக அவன் 1963 ஆண்டில் தனது 17 வயதில் தப்பிச் செல்ல திட்டமிட்டான். அவன் அனைத்து மருத்துவர்களையும் வீரர்களையும் கொன்றான். பின்னர் அவன் ஒரு சமையலறை கத்தியை பயன்படுத்தி தனது தலையிலிருந்து சதையை செதுக்கி தன்னை ரெட் ஸ்கல் ஆக மாற்றினார்.